விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. தீவன பயிர் வளர்ப்பு மூலம் சுயதொழில் வாய்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி எம் செல்வராஜ். இவர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கணபதிப்பட்டு கிராம விவசாயி ஆவார். இவர் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்று ஓய்வு காலத்தை பயனுள்ள வகையில் மாற்றும் நோக்கோடு வேளாண்மையும் அத்துடன் கால்நடை வளர்ப்பிற்கு தேவையான தீவனங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வழிகாட்டுதலோடு கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் கோ 4 என்ற தீவன புல் ரகத்தினை பயிரிட்டு முறையான நுட்பங்களை பின்பற்றி அதன் மூலம் ஏக்கருக்கு 10 லட்சம் தீவன விதை கரணைகளை உற்பத்தி செய்து அதனை விற்று அதன் மூலம் நல்ல லாபத்தினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, கால்நடை தீவனம், கால்நடை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் கால்நடைக்கான தீவனத்தை பயிர் வைக்கணும்னு விரும்பி இது பண்ணு. அது அந்த நேரத்தில் கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்தில் கால்நடை தீவன உற்பத்தி சம்மந்தமாக ஒரு நாள் பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு எங்களுடைய நிலத்தில் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் CO 4 என்ற பயிரை இப்போ நாங்கள் பயிர் பண்ணிக்கிட்டு வரேன். நான் மொத்தம் 3 ஏக்கரில் நாங்கள் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பயிர் வைக்கிறதுக்கு முதல்ல நிலத்தை தயார் பண்ணணும். 2 அல்லது 3 தடவை நிலத்துக்கு தகுந்த மாதிரி, புல்லுக்கு தகுந்த மாதிரி, களைக்கு தகுந்த மாதிரி ஓட்டிடணும். ஓட்டிட்ட பிறகு 10 டன்னு தொழு உரம், ஒரு 40 கிலோ மணிச்சத்து, 60 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து இருக்கிற இது பண்ணிக்கணும். அதை பாதி தழைச்சத்தை அடி உரத்தோடு சேர்த்து கலந்து நட்டுடணும். அது ஒரு ஏக்கர் நடணும்னா ஒரு ஏக்கருக்கு 16,000 கரணைகள், விதைக்கரணைகள் தேவைப்படும். இப்போ இதில் 2 கணு இருக்கிற ஒரு விதைக்கரணைன்னு பேர். 7 மாதம் கிட்டத்தட்ட வளர்ந்த புல் இது. ஒரு வருஷத்துக்கு 2 கட்டிங்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டிங், 5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டிங் பண்ணலாம். எல்லா விதைக்கும் எல்லாதும் பண்ணுற மாதிரி உயிர் தண்ணீர் அப்படின்னு சொல்கிறத 3வது நாள் பாய்ச்சிடணும். அதுக்கு பிறகு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை சீசனுக்கு தகுந்தா போல் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும். தண்ணி பாய்ச்சினா 6வது மாதத்தில் இந்த விதைக்கரணைகள் தயாராகிடும். ஒரு ஏக்கரில் 10 லட்சம் விதைக்கரணைகள் உற்பத்தி பண்ண முடியும். இன்றைய மார்க்கெட் ரேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு விதைக்கரணை 40 பைசான்னாலும் செலவு போக ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு ஏக்கர் 16,000 புல்லை வாங்கிட்டு போய் கரணையை வாங்கிட்டு போய் ஒருத்தர் நட்டார்னா அவர் 40 ஆடுகளுக்கு அதை தீவனமாக பயன்படுத்தலாம். இல்லை மாட்டு பண்ணை வச்சுருந்தேன்னா 10 மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். அதனால் ஒரு கிலோ 2 ரூபான்னு விற்றாலே நான் சொல்கிற 2 லட்சத்தை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். இதில் மற்ற பயிர்கள் மாதிரி பூச்சி மருந்துக்கு வேலை கிடையாது, பெஸ்டிசைடு எதுக்குமே வேலை கிடையாது. அதாவது இயற்கை வேளாண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இயற்கை வேளாண்மை தான். அதே போல் இதை பயிர் வைக்கும்போது தீவனமாக பயன்படுத்துறதுனா முதல் கட்டிங் 75 நாளில் வெட்டிடலாம். அதுக்கு அடுத்தது 60 நாளில் வெட்டிடலாம். இதை போல் ஒரு ஏக்கர் தான் பயிர் வச்சு 10 மாட்டுக்கு தான் போடணுன்னு கிடையாது. அதனுடைய பகுதியில் 2 மாடு வச்சுக்கிற ஆள், 4 மாடு வச்சுக்கிற ஆள் கூட இதை வச்சுக்கிட்டு இது பண்ணிடலாம். ஏன்னா இதற்கான பராமரிப்பு செலவுகள் அதிகம் கிடையாது. அதனால் மற்ற எல்லா பயிர்களோட இது ரொம்ப லாபகரமான தொழில். இது விவசாயி எம் செல்வராஜ் அவர்களை 0944245385 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் துவரை சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயிறு வகை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜட்டா கவிதா அவர்கள் விளக்கமளிக்கிறார்.
தமிழ்நாட்டில் துவரை பயிரை 26,000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 20,000 டன் மகசூல் எடுக்கிறாங்க. துவரையில் இந்த குறைந்த மகசூலுக்கு காரணங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த பல காரணிகளில் இந்த பூச்சிகளால் ஏற்படும் சேதம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. இப்போ அந்தந்த பூச்சிகள் என்னென்ன பூச்சிகள்ங்கிறது நான் அந்த பார்க்கலாம். காய்ப்புழுக்களில் 4 வகையான காய்ப்புழுக்கள் இருக்குது. இந்த காய்ப்புழுக்களில் முதன்மையானது ரொம்ப சேதத்தை உண்டாகக்கூடியது என்னதுன்னா பச்சை காய்ப்புழு. இதை ஹெலிகோவர்பா காய்ப்புழு கூட அழைப்பாங்க. இந்த பச்சை காய்ப்புழு எப்படின்னா, இந்த பச்சை காய்ப்புழுவோட அந்து பூச்சிகள் இந்த துவரையின் பூ பகுதிகளில், அதுக்கப்புறமா வளர்கிற காய்கள் மேலே, இலைகள் மேலே முட்டையிடும். தனித்தனியாக முட்டையிடும். முட்டைகளிலிருந்து புழுக்கள் வெளியே வரும்போது அந்த புழுக்கள் வந்து இலைகள் மேலே இருக்கிற பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். காய்கள் மேலே துளையிட்டு உள்ளே போய் சாப்பிடும். ஃப்ளவர்ஸையும் சாப்பிடும். புழுக்கள் வந்து வளர்ந்த புழுக்கள் இந்த காய்களின் மேலே பெரிய பெரிய ஓட்டையிட்டு அதனுள்ளே இருக்கிற விதைகளை சாப்பிடும். நீங்கள் மேலாப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு காயில் வந்து பெரிய பெரிய துளைகளாக பெரிய பெரிய ஓட்டைகளாக நீங்கள் பார்க்க முடியும். அப்போவே நீங்கள் வந்து பச்சை காய்ப்புளோட தாக்குதல் வயலில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வகையான புள்ளி காய்ப்புழு, இது மருக்கா காய்ப்புழு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த புள்ளி காய்ப்புழு எப்படின்னா, அந்த புள்ளி காய்ப்புழுவோட மேலே சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் இருக்கும். அதனால தான் இதோட புள்ளி காய்ப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி காய்ப்புழுவோட முட்டைகள் வந்து இந்த பூக்கள் மேலே வைக்கும். அது சின்ன சின்ன அந்த முட்டைகளிலிருந்து வெளியே வர்ற புழுக்கள் வந்து அந்த பூக்கள் உள்ளே போய் அந்த பூக்களை சுருண்டி சாப்பிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கொத்தாக இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றாக பிணைத்து அதுக்கு உள்ளே இருந்துட்டு சுருண்டி சாப்பிடும். இன்னொரு வகையான இது நீல வண்ணத்து பூச்சி. இந்த நீல வண்ணத்து பூச்சி அது ஒரு பட்டர்ஃப்ளை நீல வண்ணத்து பூச்சி. இந்த நீல வண்ணத்து பூச்சி காய்கள் மேலே, மொட்டுகள் மேலே, இது எல்லாத்து மேலே முட்டையிடும். இந்த முட்டையிலிருந்து வர்ற பூச்சிகள் வந்து பூக்களையும் காய்களையும் கூட சாப்பிடி சேதத்தை உண்டாக்கும். இன்னது காய்க்குளவி, பாட் வேஸ்பன்னு சொல்லுவாங்க. இந்த காய்க்குளவிகள் கூட இப்படி தான் காய்க்குள்ளே முட்டையிடும். அதோட புழுக்கள் கூட உள்ளே போய் விதை ஏற்படாமல் விதை ஏற்படாமல் பண்ணும். இல்லாட்டி விதை வந்து சாப்பிடும். இதெல்லாம் காய்க்குளவிகள். மற்றொன்று வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னா காய் நாவாய் பூச்சிகள். இந்த காய் நாவாய் பூச்சிகளை பார்த்தோம்னா அங்கங்கே கூட்டமாக இருந்துட்டு அந்த காயிலிருந்து அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இதில் வந்து 3 வகையான பூச்சிகளை நம்ம பார்க்கலாம். இதில் 2 வகையான பூச்சிகள் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் ஒன்று சற்று பெருசாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்னொரு வகையான காய் நாவாய் பூச்சி வந்து நெஜாரா. இந்த நெஜாரா வந்து பச்சை கலரில் இருக்கும். மகசூலை பாதிக்கக்கூடிய வண்டு என்னென்னா பூ வண்டு, ஃப்ளவர் பீட்டில் இல்லை அது பிளிஸ்டர் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ வண்டு சற்று பெருசாக இருக்கும். இது கருப்பு சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போதே நல்லா தெரியும். கூட்டமாக அமர்ந்து இந்த பூக்களை சாப்பிடும். இந்த பூக்களை சாப்பிட்றதுனால அந்த பூக்கள் எல்லாம் வந்து காய்களாக மாறுற வாய்ப்பு இல்லாமல் மகசூல் ரொம்பவே பாதிக்கக்கூடும். இந்த பூ வண்டுகளை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த பூச்சி மருந்து தெளித்தாலும் அதை எஸ்கேப் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால் நிறைய இருக்கும்போது ரொம்ப கூட்டமாக ரொம்ப இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை வந்து கையால் சேகரித்து அழிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே ஒரு பூச்சியை நம்ம வந்து மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை நம்ம வந்து பின்பற்ற வேண்டியிருக்கும். நம்ம துவரையில் பார்த்தோம்னா பச்சை காய்ப்புழு, இந்த புள்ளி காய்ப்புழுகள், இந்த முதிர்ச்சி அடைந்த புழுக்கள் என்ன பண்ணுன்னா, அந்த முதிர்ச்சி அடைந்த புழுக்கள் கூட்டுப்புழுகளாக மாறுறதுக்கு அது ஏதுவான இடம் மண்ணு தான். அது வந்து முதிர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் அது வந்து கீழே விழுந்து அந்த மண்ணுக்குள்ளே போய் கூட்டுப்புழுக்களாக மாறும். நிறைய வெயில் இருக்கும்போது கோடை உழவு வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். இந்த கோடை உழவுனால என்ன ஆகும்னா, இந்த உள்ளே இருக்கிற கூட்டுப்புழுக்கள் எல்லாம் வெளிவரும்போது அந்த சூரிய ஒளியால் அது வந்து சத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கடைசி உழவில் நம்ம வேப்பம் புண்ணாக்கு ஒரு 60 கிலோ ஒரு ஹெக்டருக்குன்னா 150 கிலோ வரும். ஒரு 60 கிலோ ஒரு ஏக்கருக்கு கடைசி உழவில் போட்டு நல்லா உழுது அதுக்கப்புறமா நம்ம பயிரிடுறது ரொம்ப நல்லது. முன்கூடியே நம்ம கண்காணித்துக்கிட்டே தான் இருக்கோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பூச்சி இருக்கும்போதே நம்ம வந்து அந்த பூச்சியை நம்ம வந்து இந்த பூச்சி நம்ம வயலில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே வந்து நம்ம தாவர பூச்சிக்கொல்லிகளை அடிக்கலாம். ஏன்னா தாவர பூச்சிக்கொல்லிகள் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து சாகாது. அதுவும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஏதுவானதாக இருக்கும். இல்லைன்னா அல்லது
விளக்குப்பொறி ரொம்ப விளக்குப்பொறி வந்து ஒரு ஹெக்டருக்கு 1 என்ற விகிதத்தில் நம்ம விளக்குப்பொறி வச்சுக்கலாம். விளக்குப்பொறி வச்சா இந்த அந்துப்பூச்சிகள், இந்த காய்ப்புழுக்களின் அந்துப்பூச்சிகள், காய்நாவாய் பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த விளக்குப்பொறி கிட்ட வந்து அது வந்து தண்ணியில் விழுந்து அது அழிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த பச்சை காய்ப்புழுக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்குது. இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து ஒரு ஏக்கருக்கு 5 என்ற விகிதத்தில் நம்ம வயலில் வச்சுட்டோம்னா இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் அந்துப்பூச்சிகளை ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வரப்பு ஓரங்களில் சோளம், மக்காச்சோளம் இது போட்டோம்னா இந்த சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டனால நன்மை செய்கிற பூச்சிகளோட எண்ணிக்கை கூடும் வயலில். அதுவும் இல்லாமல் இது வந்து இயற்கையான பறவை தாங்கிகளாக அமையும். அதுக்கப்புறம் 50% பூக்கும் பருவத்தில் இருக்கும்போது தாவர பூச்சிக்கொல்லிகள்னா வேப்பங்கொட்டை சாறு நம்மளே அது தயார்படுத்திக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு ஒரு 5% அல்லது வேப்பெண்ணெய் ஒரு 2%. இந்த மாதிரி வந்து தாவர பூச்சிக்கொல்லிகளே அடிச்சுக்கலாம். இந்த பூச்சிக்கொல்லிகளை பொறுத்தவரை குளோர்பைரிஃபாஸ் 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 3 ml என்ற விகிதத்தில், அல்லது இப்போ இண்டாக்ஸாகார்ப் என்கிற மருந்தை 3/4 மில்லி 1 ml 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலந்து கூட நம்ம அடிக்கலாம். முனைவர் ஜட்டா கவிதா அவர்களை 094423503737 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.